வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th தமிழ் இயல் 4 உள்ள சிறுவினாவை பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஸ்டின் ஆகஸ்ட் 2022 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் படிச்சுக்குங்க. தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஒப்படைவு உருவாக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழர் மருத்துவ முறை, நம்மளோட தமிழர்கள் சித்தர்கள் வந்து என்ன மருந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த மருத்துவ முறையும் இப்போ நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் மெடிசன் அதை பத்தியும் வந்து அதோட டிஃப்ரெண்ட் பத்தி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. தமிழர் மருத்துவ முறை, சித்த மருத்துவமே தமிழரின் மருத்துவ முறையாகும். சித்தா பாக்குறோம் பாத்தீங்களா, சித்தா மருத்துவ மெடிசன் தான் வந்து தமிழர்கள் பாரம்பரியத்துல ஆரம்ப காலத்துல வந்து பயன்படுத்தின மருத்துவம் எது? சித்த மருத்துவம் தான். 15 சித்தர்கள் வளர்த்த மருத்துவமே சித்த மருத்துவம் ஆகும். 18 சித்தர்கள் வந்து வளர்த்த மருத்துவம் தான், அவங்க கண்டுபிடிச்ச மருத்துவம் தான் இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம்னா அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் இன்றும் தமிழர்களின் உடற்பிணியை போக்குகின்றன. இந்த சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து சித்த மருத்துவத்துக்குமே வந்து ஒரு புக்கு வந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட புக்கை வந்து படிச்சுதான் வந்து அந்த நிறைய பேர் வந்து இப்போ மருந்து வந்து கண்டுபிடிச்சு சித்தால வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சித்தர்கள் வந்து மருத்துவ நூல்கள் வந்து இன்னைக்கும் வந்து மக்களுடைய உடற்பிணியை, அதாவது உடம்புல இருக்கிற நோயை வந்து போக்குறதுக்கு அந்த நூல்கள் வந்து மிகவும் வந்து உதவியா இருக்கு. யாராருன்னா அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி, இவங்களுடைய நூல்கள் இந்த சித்தர்களுடைய மருத்துவ நூல்கள் நம்மளோட உடற்பிணியை போக்குறதுக்கு உதவியா வந்து இருக்கு. உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் சமநிலையே காரணமாகும். நம்மளோட உடல் வந்து உறுதியா இருக்கணும், வலுவா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா இது மூன்றும் வந்து சமநிலையில வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. வாதம், பித்தம், சீதம், இது மூன்றும் வந்து சமநிலையா இருந்தாதான் நம்ம உடல் வந்து உறுதியா இருக்கிறதுக்கு காரணமா வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றின் சமநிலை தவறும் போது நோய் மிகும். இதுல வந்து ஏதாச்சும் வந்து பித்தம் அதிகமானாலோ இல்ல வாதம் அதிகமானாலோ எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் நமக்கு வந்து என்ன ஒரு நோய் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. நோயாளியின் வயதையும் நோயின் தன்மையும் அறிந்து மருந்து கொடுப்பர். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, நோய் யார் பேஷண்ட்டோ அவங்களோட ஏஜ் என்ன, அந்த நோய் வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்னு வந்து அறிஞ்சு மருந்து கொடுப்பாங்களாம் சித்தா மருத்துவத்துல. நோய் வர காரணம் அறிந்து மீண்டும் நோய் தாக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகின்றது. நோய் வரத்துக்கு எதனால அந்த நோய் வந்து வந்தது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்தாது போல வந்து முன்னெச்சரிக்கை இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு வந்து சித்தால வந்து இயற்கை முறையிலே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது காலநிலைக்கும் சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு மருந்துகள் வந்து வழங்கப்படுகிறது. அதாவது அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து கொடுத்துருக்காங்க. உடலை ஓம்ப வேண்டியதின் இன்றியமையாமை அறிந்து உணவே மருந்தாக போற்றப்பட்டது. உடல்ல வந்து நம்மளோட பாதுகாக்க வந்து எது காரணம்னா வந்து உணவு தான் நம்மளோட முதல் வந்து மருந்துன்னு சொல்றாங்க. நம்ம வந்து உணவையே வந்து கரெக்டா அளவா பார்த்து சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு மருந்தா வந்து போற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட உணவு தான் வந்து தேவை. அந்த உணவே வந்து மருந்தா வந்து கரெக்டான அளவுல வந்து யூஸ் பண்ணா நம்மளோட உடம்பு வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்து சித்தால வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து நவீன மருத்துவ முறை இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிவியல் துறையில் தொழில்நுட்ப உதவியுடன் மருத்துவமும் வளர்ச்சி பெற்றுள்ளது. சயின்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ண மாதிரி வந்து தொழில்நுட்ப உதவியும் மருத்துவம் மெடிசனும் வந்து நல்லா வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை அல்லாத வேதிக்கூறுகள் நிரம்பிய மருந்துகள் ஆதலால் நம் உடலுக்குள் எதிர்வினைகள் உண்டாகுகின்றன. ஆனா வந்து எந்த அளவுக்கு வந்து அது வளர்ச்சி பெற்றாலும் அது நேச்சுரலா நம்ம வந்து சித்தா மருத்துவத்துல வந்து எல்லாமே சாப்பிட்றதுனா அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் வந்து வராது. ஆனா வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து நமக்கு வந்து அதுல வந்து நிறைய எதிர்வினைவுகள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பின்விளைவுகள், அதாவது நிறைய வந்து சைடு எஃபெக்ட் வந்து ஏற்படுது, பின்விளைவுகள் அந்த சாப்பிட்டா வந்து ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நோயாளியின் வயதையும் நோயின் தன்மையும் அறியாமல் கொடுக்கும் மாத்திரைகளால் ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதாவது பேஷண்டோட ஏஜ், அந்த நோயினோட தன்மை அறியாம வந்து சில மெடிசன் வந்து கொடுக்கறதுனால அதனால வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது, முழுமையாக குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு நீண்ட காலம் மருந்துகள் எடுப்பதால் அவை உள்ளுறுப்புகளையும் பாதித்து உயிரிழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சுகர்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சர்க்கரை வியாதி பார்த்தீங்கன்னா வந்து குணப்படுத்த முடியாத நீண்ட நாளுக்கு வந்து அது வந்து மருந்து மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி வந்து நம்ம நீண்ட காலம் வந்து ஏதாச்சும் ஒரு நோய்க்கு வந்து மருந்து எடுத்தாலுமே அந்த மருந்து வந்து நமக்கு இன்னும் வந்து நம்மளோட உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளை வந்து பாதித்து
அதனால வந்து உயிரிழப்பை ஏற்படுத்துக்கணும் வந்து காரணமா வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ல அதுவும் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. ஒரு நோய்க்கு வந்து நம்ம மருந்து சாப்பிட போயிட்டு, அதுவே வந்து இன்னொரு நோய வந்து உண்டாக்குறதுக்கும் வந்து காரணமா வந்து அமைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையையும், சமச்சீர் உணவையும் சார்ந்து மருந்து இல்லாததால் பின்விளைவுகள் ஏற்படுகின்றன. சித்தா மருத்துவத்தில பார்த்தீங்கன்னா, இயற்கையான உணவு, இயற்கையான ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுனால வந்து எந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட் வந்து வராது. ஆனா வந்து இதுல வந்து இயற்கையையும், சமச்சீர் உணவையும் சார்ந்து சார்ந்து வந்து மருந்து இல்ல. இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து வேற மாதிரி அந்த வேதிக்கூறுகள் வந்து யூஸ் பண்ணி, அது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி அத கொஞ்சம் தயாரிக்கிறதுனால மருந்து பொருட்கள, அதனால நமக்கு வந்து பின்விளைவுகள் வந்து ஏற்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதின் எஜுகேஷன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.